கவின் ரியல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா நியர் மதுராந்தகம் ரோடு, அதாவது வந்து பவுஞ்சூர்லேருந்து உள்ள மதுராந்தகம் ரோடில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்டு. இதை ஃபார்ம் லேண்டுன்னு சொல்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீலகிரி மரம்னு சொல்லுவாங்க, தைல மரம்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அந்த மரங்கள் நிறைய போட்டிருக்காங்க. வில்லேஜுக்கு நடுவில் இருக்குது. வில்லேஜுக்கு நடுவில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 பக்கம் ரோடுனே சொல்லலாம். அந்த பக்கம் 3 பக்கம் ரோடு இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. எந்த பக்கம் வேணாலும் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து என்ட்ரு ஆகலாம். வில்லேஜுக்கு நடுவில் இருக்குது. 2 அதாவது 2 பார்ட்டை எஜ்ஜில் ஜாயின் பண்ணி வச்ச மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஒரு ட்ரோன் வியூ பார்க்கலாம். ட்ரோன் வியூ டாப்லேருந்து பார்க்கும்போது இந்த தைல மரங்கள் மட்டும் இருக்கிற இடம் உங்களுக்கு தனியாக தெரியும். அது ரெண்டும் ஒரு எஜ்ஜில் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். அதுதான் இதோட சைஸு. தனித்தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம், மொத்தமாக வேணாலும் வாங்கிக்கலாம். மொத்தமாக இது வந்து 6 ஏக்கர் 50 சென்ட் சம்திங் வரும். 6 ஏக்கருக்கு மேலே தான் இருக்குது உங்களுக்கு. ஒரு பார்ட்டு 4 ஏக்கரும் ஒரு பார்ட்டு 2.5 ஏக்கராகவும் இருக்கும். எடுத்துக்கலாம். ஒரே ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குது, கிணறு சர்வீஸ் இருக்குது. அது தனியாக இருக்குது, அதையும் சேர்த்து வாங்கிக்கலாம் நீங்கள். ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஃபுல்லாக தைல மரங்கள் தான். பக்கத்தில் நிறைய விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. வீடுகள் பக்கத்தில் இருக்குது. ட்ரோன் வியூவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் வீடுகள் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. உள்ளே போய்ட்டு நான் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பக்கத்துலேயும் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. மாந்தோப்பாக மாற்றிருக்காங்க. இவங்க வந்து இப்போ தைல மரம் வச்சுருக்காங்க. பட் அவங்க வந்து மாந்தோப்பாக டெவலப் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நீங்களும் இங்கே வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸாக டெவலப் பண்ணலாம். ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டருக்குள்ளே உள்ளே வந்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிடலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம உள்ளே போய்ட்டு காமிக்கிறேன் கொஞ்சம். அதுக்கு முன்னாடி இந்த மாந்தோப்பு பக்கத்தில் காமிக்கிறேன். நான் உங்களுக்கு பக்கத்தில் விவசாயம் தர்பூசணி இது மாதிரிலாம் போட்டுட்ருக்காங்க. பக்கத்திலே குரல் கொடுத்தா ஆள் வர அளவுக்கு தான் வில்லேஜ் இருக்குது உங்களுக்கு. எந்த ஒரு பயமும் கிடையாது. ஃபார்ம் நான் தனியாக வாங்கிட்டேன் இந்த மாதிரிலாம் கிடையாது. பக்கத்தில் ஆளுங்க இருக்காங்க. பாருங்கள், ஃபுல்லாக மாந்தோப்பு பண்ணியிருக்காங்க இவங்க. ஃபுல்லாக மாந்தோப்பு பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஃபென்ஸ் பண்ணி இதான் ரோடு என்ட்ரன்ஸு. ஃபுல்லாக மாந்தோப்பு. பக்கத்தில் இவங்களாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி 2 பக்கமும் வந்து ஃபென்ஸ் இருக்குது உங்களுக்கு. நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி ஓப்பனாக தான் இருக்குது. அதுக்கு சைடில் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபென்ஸ் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பவுண்ட்ரியாக மாறும்.
நல்ல ப்ராப்பர்ட்டி. இங்கே நிறைய ப்ராப்பர்ட்டிஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆனதுக்கப்புறம் மாந்தோப்பா நீங்கள் வச்சு 70 லட்ச ரூபா, 80 லட்ச ரூபா, 65 லட்ச ரூபா அது மாதிரி போயிட்டுருக்கு. மினிமம் 50ஆவது போயிட்டுருக்கு. பட் இதெல்லாமே வெறும் காடு மாதிரி இருக்குது. இந்த தைல மரம் இருக்கிறதால அவங்க வந்து ப்ரைஸ் வந்து என்ன கோட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஏக்கர் 37 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. 37 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி வந்து நெகோஷியபிள் இருக்குது. கிட்டத்தட்ட 6.5 ஏக்கர் வரும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. வில்லேஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு தரேன். தாம்பரத்துலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு, செங்கல்பட்டுலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு, ஈசிஆர் ரோட்லேருந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வரும். அப்படி இல்லை அப்படின்னா ட்ரோன் வியூலே கண்டிப்பாக வர மாதிரி நாங்கள் பண்ணியிருப்போம். பார்க்கலாம். நீங்கள் தேவைப்படுறோம் என்ன வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.